டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவுலையும் ட்ரூத்ஃபுல்னஸ் அது எங்கனம் சிறப்புகளை கொண்டு தரும் ஒரு தனி மனிதனுக்கு என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பார்க்கலாம். உண்மையாக இருக்கணும், இந்த ஃபால்ஸ்ஹுட்லேருந்து நம்மளை ஒதுக்கி நிற்கணும் அப்படின்னு சொன்னால் வி ஷுட் அப்ஸ்டைன் ஃப்ரம் ஃபால்ஸ்ஹுட். எப்படி சிலதெல்லாம் தவறான செய்திகளை தொடர்ந்து சொல்வதற்கு முயற்சி செய்வதை தவிர்க்க வேண்டும். தவறான செய்திகளை சொல்லக்கூடாது. அப்புறம் எது சரியோ அதை மட்டும்தான் பழக்கப்படுத்திக்கணும். சரியானதை மட்டுமே சொல்ல தெரிஞ்சுட்டா அதுவே தொடர்ந்து காலப்போக்கில் என்ன ஆகும், ஓவர் த பீரியட் நம்மளுக்கு நிஜம் பேசுறதுன்றது எளிமையாக கை வரும். தேவையான செய்திகளை மட்டும் சொல்ல வேண்டும். தேவையான செய்திகள் சரியானதாக இருந்தால் அவசியம் சொல்ல வேணும். தேவையான செய்திகள் சரியில்லை அப்படின்னு சொன்னால் ஒன்லி டு கெயின் தி அட்ராக்ஷன், அதற்காக பொய் சொல்வதை தவிர்க்கணும். அப்புறம் சிலவங்களுக்கு ஒரு சின்ன பழக்கம் இருக்கும், எதையுமே மிகைப்படுத்தி கூறுதல் அப்படின்னு. எதையுமே தவிர்த்துக்க முடியாது அப்படின்னு சொன்னால் அதற்காகவும் என்ன சொல்லுவாங்க, பொய் சொல்வது ஏற்புடையது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையில் இந்த உலகத்தில் எது சிறப்பு அப்படின்னு கேட்டால் யாமையா கண்டவற்றுள் வள்ளுவரே சொல்கிறாரு. என்ன எதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், இந்த உலகத்தில் பார்த்து நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிறோம். வி ஆர் டிஸ்கிரைபிங், வி ஆர் எக்ஸலண்ட்லி ஃபாலோயிங் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோன்னு வைங்க. அதில் எது சிறப்புன்னு கேட்டால் ஃபால்ஸ்ஹுட்லேருந்து அப்ஸ்டைன் பண்ணிக்கிறது, பொய்மையிலேருந்து தவிர்த்து கொள்வது, அப்புறம் நிஜம் பேசுறது மட்டும்தான் சிறப்பு தரும். ஆனால் என்ன டாக்டர் இந்த காலகட்டத்தில் போய் இப்படியெல்லாம் சொல்லி கொடுக்குறேங்க, டஸ் இட் பாசிபிள், கேன் வி அட்டைன் தீஸ் திங்ஸ், இதை நம்ம கேன் வி ஃபாலோ திஸ் அப்படின்னு பிள்ளைங்க கேட்குறாங்க தான். சாதாரணமாக கேஷுவலாக நம்ம இதெல்லாம் சொல்லி கொடுக்கும்போது இதெல்லாம் முடியாது டாக்டர், நீங்கள் தப்பாக சொல்லி கொடுக்குறக அப்படின்னு. இல்லை, நிச்சயமாக தப்பு இல்லை, இது சரியானது தான். இதை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு ஒரு அதைரியம் இருக்கு. we don't have that guts to follow this. அது இல்லாமல் நம்ம சில தவறுலேருந்து நம்மளை ஒதுக்கிட்டாலே நம்மக்கிட்ட உண்மை மட்டும்தான் இருக்கும். இப்போ ஒரு சாமான் இருக்குது, அதில் சில குப்பையெல்லாம் கலந்துருச்சு. அப்போ நம்ம என்ன செய்யணும், சாமானியை தூக்கி போட்டுடணுமா, குப்பையை மட்டும் எடுக்கணுமா அப்படின்னா அதில் இருக்கிற வாண்டாத விஷயங்கள், அன்வான்ட் திங்ஸ் அப்படின்னா அந்த வாண்டாத விஷயங்களை மட்டும் எடுத்துவிட்டா அந்த வேண்டாததை எடுத்து போனால் அது சாமான் சுத்தமாயிடும். அது எப்படி சாதாரண விஷயமோ அதுபோல் நம்ம பழக்கத்தில் இருக்கிற சில தேவையில்லாத பழக்கங்களை, தேவையில்லாத பொய் சொல்கிறது, எதையோ போய் ஒன்று சொல்கிறோம், அது வாண்டான்னு நினைக்கிறோம். அதாவது நம்ம அம்மா கிட்ட நிஜத்தை சொல்ல பழகினாலே எதை செய்கிறோமோ அதை மட்டும் சொன்னாலே போகிறோம். தட் வில் கிவ் தி பிக்சர். அம்மா சொல்லுவாங்க, இதெல்லாம் இனிமேல் செய்யக்கூடாது தங்கம், தீஸ் திங்ஸ் ஆர் நாட் ரிக்வயர்டு, நீ வயசாகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய பொண்ணு ஆகிட்டு வர, கொஞ்சம் கொஞ்சமாக பையனாக ஆகிட்டு வர, அதனால் என்ன செய்யக்கூடாது, இதுபோல் தவறான செய்திகள் பின்னாடி போகக்கூடாது. டு நாட் ப்ளே வித் தம், டு நாட் டூ, என்ன பண்ணாத, டு நாட் அக்செப்ட் தீஸ் திங்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அப்போ அம்மா சொல்கிறது சரின்னு சொல்லி ஏற்றுக்கிற மனப்பாக்கம் இருந்தால் இது எல்லாமே சரிதான். அப்போது என்ன, யாமையா கண்டவற்றுள்னு அவரே வள்ளுவர் சொல்கிறாரு. நீ என்ன டிஸ்கிரைப் பண்ணுறியோ, எதெல்லாம் எக்ஸலண்ட்டு, எதெல்லாம் மார்வலஸ் நினச்சிக்கிறியோ அதுலேருந்து என்ன பண்ணோம், எல்லாத்துக்கும் சிறப்பானதுக்கெல்லாம் சிறப்பு என்னது, பொய்மை கூறாமல் இருப்பது. என்ன தெரியுமா, அட்டாச்சிங் யுவர் செல்ஃப் டு தி ட்ரூத்ஃபுல்னஸ். அப்போது ட்ரூத்ஃபுல்னஸ் ரொம்ப சிறப்பு. அப்புறம் வெளியில் இருக்கிறோம், நம்ம பேச்சோட சிறப்பு காட்டுறோம் அப்படின்னா அதில் நிஜம் பேசணும். அப்புறம் அதே மாதிரி சுத்தமாக இருக்கணும். எப்படி இருக்க முடியும், சுத்தமாக இருக்கிறது நல்ல என்ன தண்ணி போட்டு நல்லா கழுவி வச்சட்டா சுத்தமாக இருக்கும். ஆனால் உண்மையாக இருக்கிறது எப்படின்னா, உண்மையாக இருக்கிறத பார்த்தாலே தெரியும் இது அடல்ட்ரேஷன் உள்ளதா, கலப்புடையதா, கலப்பாக இல்லாததா, சுத்தமானதா, நிஜமானதா அப்படின்னு கேட்டால் அதை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். அதனால் ட்ரூத்ஃபுல்னஸ்ன்றது இட் இஸ் அ ப்ராக்டிஸ் டு பி அட்ஹர்ட், இட் இஸ் எ ப்ராக்டிஸ் டு பி ப்ராக்டிஸ்டு. தொடர்ந்து அதை வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். எந்த தவறையும் நிறுத்திடணும், எல்லாத்தையும் நிஜம் மட்டும்தான் பேசணும். அப்படின்னா ஏதோ ஒரு டு பாஸ் த டைம் அப்படின்னு சொன்னால் நேரத்தை கடத்துவதற்காக சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கிறோம்னா அது நிஜமாக இருக்குமா, இல்லை. நிறைய பேருக்கு அந்த பழக்கமே இல்லை, அது நிஜமே இல்லை. அப்படின்னா சாதாரணமாக அதுபோல் காலத்தை கடத்துவதற்கு பேசுவதில் கூட சிறப்பான செய்திகளை பகிர்ந்துக்கிறோம், நிஜத்தை சொல்கிறோம்னு சொன்னால் அந்த நேரம் கூட ஒரு இனிமையானதாகவும் சிறப்பானதாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் மாறும். அப்போ அதுபோல் பழக்கத்தையே நம்ம மேற்கொள்ளணும். அப்படி இதுக்கு என்ன முக்கியமானது, நல்ல நண்பர்களை சேர்த்துக்கணும். யாரோட பேசுகிறோமோ அவங்களுக்கு இது மாதிரி யூ நீட் நாட் பி கேரிட் அவே பை தி ஃபால்ஸ்ஹுட். ஒரு தவறாக சொல்லக்கூடிய செய்திக்கு போய் அது பின்னாடி போகணும்னு அவசியம் இல்லை. யூ ஸ்டிக் டு தி ட்ரூத்ஃபுல்னஸ். அது எது நிஜமோ அதை மட்டும் ஏற்றுக்கோ. அதுக்குண்டான பழக்க வழக்கங்களை நம்ம தயார் பண்ணிக்கலாம். எதையுமே ஆராய்ந்து அறிதல் ஏற்புடையது. அது சரிதானா, இவங்க சொல்கிறது சரி பண்ணலாமா
அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதானா அதை நம்ம கேன் வி ஃபாலோ தட் அப்படின்றத ஒரு உணர்ந்து செயல் மூலமாக திருத்திக் கொள்வது ஏற்புடையது. அதுவே நன்மை பயக்கும். அதனால் எப்பொழுதும் வாய்மை அப்படின்றது அது சின்ன பழக்க வயசுலேருந்து வரணும். ஒரு 50வது வயசில் இருக்கிறவங்ககிட்ட போய் நீ நாளையிலேருந்து நிஜம் பேசுனா இந்த டாக்டர் என்ன செய்வாங்க, அவங்க தட்டிட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு இந்த வேறு ஒன்றும் யோசனையே இல்லை, இவங்க அப்படி நடந்துக்கிறாங்கன்னா எல்லாரையும் அப்படி செய்ய சொல்கிறாங்கன்னு. நோ அப்படி இல்லை. எல்லாரும் இப்படி இருந்தால் நிறைய பொய்மை என்பது அப்படியே இப்போ என்ன பண்ணுறது தெரியுமா, பொய்மை நல்லா உலாவுது ஊரில், நாட்டில், சமூகத்தில். பொய்மை என்பது என்ன பண்ண நல்லா இனிமையாக உலா வருகிறது. அது இல்லை, உலா வருவது வந்து நிஜமாக இருந்ததுன்னா அது ஏற்புடையது, எல்லாருக்கும் என்ன சிறப்பு தரும். யாருக்கும் அந்த பயம் இருக்குது பாருங்கள், அன்வான்ட் ஃபியர், தட் வில் ரியலி என்ன பண்ணும், உங்களோட மன உளைச்சலுக்கு காரணமாக அமையும். அன்வான்ட் ஃபியர் என்ன பண்ணும், மன உளைச்சலுக்கு வரும். சிலவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும், இதையே தொடர்ந்து நெகட்டிவ் திங்ஸையே மீண்டும் 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 எதிர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கிட்டாக்க அவங்க மனதில் எப்பவும் அமைதி என்பது இருக்காது. அப்போ அமைதியாக இருக்கணும் தானே, நம்ம மனம் தெளிவாக இருக்கும். அப்போ தானே எண்ண ஓட்டங்கள் தெளிவாக இருக்கும், சிந்தனை திறன் சிறப்புப்படும். அப்படின்னா தெளிவாக இருக்கணும்னு சொன்னால் நிஜத்து பின்னாடி போகணும். ஒன்று யூ ஷுட் என்ன தெரியுமா, யூ ஷுட் பி கேரிட் அவே பை தி ட்ரூத்ஃபுல்னஸ். அப்படி இருக்கணும். அதை விட்டு ஃபால்ஸ்ஹுட் பின்னாடி நம்ம போகிறோம்னு சொன்னால் என்ன ஆகாதாங்க, மன உளைச்சலுக்கு நம்ம ஆளாக வேண்டி வரும். அதனால் யூ ஷுட் லேர்ன் டு அப்ஸ்ட்ரெயின் ஃப்ரம் தி ஃபால்ஸ்ஹுட். தட் ஒன்லி டேக்ஸ் யூ டுவர்ட்ஸ் வாய்மைக்கு எடுத்து செல்லும். அது இருந்ததுன்னா மன உளைச்சல், இந்த மைண்டு அது என்ன பண்ணுறது, அந்த இப்போ தான் மைண்டை பற்றி பேசுகிறோம், மியூசிக் அண்ட் மைண்டு அப்படி சொன்ன சென்ற பதிவில். அதனால் இந்த தடவை மைண்ட் என்பது என்ன எதை தொடர்புடையது, உண்மை நம்மளுடைய பழக்க வழக்கங்களுக்கு அடிப்படையாக அமையும். மனம் என்பது எண்ணம், சொல், செயல், சிந்தனை திறன், என்ன மதிநுட்பம், அதுபோல் 6 வகை கோட்பாடுகளை கொண்டது. அப்படின்னா அந்த 6 வகை கோட்பாட்டுக்கும் மனம் என்ன இருக்கணும், தெளிவாக இருக்கணும். சிந்தனை திறன் அங்கே சிறப்பாக ஓடணும். அப்படின்னா அதற்கு உண்மையாக உண்மையாக இருப்பது அவசியம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.